ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நம்ம இதில் வந்துட்டு ஷீரடி சாய்பாபாவுடைய மேக்கல்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வாதாக்கள்னு சொல்கிறாங்க. ஷீரடிக்கு போனீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லைங்களா? அந்த சமாதி மந்திர் ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துக்கு வேறு ஒரு இடத்துக்கு வந்து போவோம் நம்ம. அங்கே பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஃபோட்டோஸு அதெல்லாம் வந்து இருக்கும். நம்ம வந்து நிறைய பேர் வந்து உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்துட்டு இருக்கிற காலத்திலே இதெல்லாம் வந்து 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 உண்டாச்சு. சரிங்களா? அது வந்து எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அந்த மரம் வந்துட்டு வந்து பாபா வந்து ஃபஸ்ட்டு வந்து 10 வயசு சிறுவனை 12 வயசு சிறுவனாக வந்து உட்காந்து தியானம் பண்ணுவாருங்களா? அந்த மரம் அந்த மரம் வந்துட்டு இருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு 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 வாதா வந்துட்டு ஒரு வாதி வந்துட்டு வந்து உண்டாச்சு. வாதி அப்படின்னா நம்ம ஹால் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி. அது யாரை வந்துட்டு கட்டினாங்க அப்படின்னா ஹரி விநாயக் சாதே அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு அந்த கட்டிட்டு வந்து கட்டினாரு. அதனால் அது பேர் வந்து சாதிவாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்தர் வந்துட்டு நம்ம கூட போய் இப்போ பார்த்துருக்கோம் இல்லையா? வந்துட்டு பாபாவுடைய ஒரு ஃபோட்டோ இருக்கும். நிறைய பேர் வந்து உட்காந்து வந்து தியானம் பண்ணுவாங்க இல்லையா? அது 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 வந்து என்னென்னா வடக்கு நோக்கி உட்காந்து வந்து தியானம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புக்கில். நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அதை வந்து பாருங்கள். நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம், வடக்குங்கிறது வந்துட்டு எம்ம தேசிய சொல்லுவோம் இல்லையா? நம்ம இந்துக்கள் சொல்லுவாங்க இல்லையா? அன்றைக்கி நம்ம வந்து பாபா நம்ம வந்துட்டு வணங்குறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து வந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே எதையுமே பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? பாபா மேலே இருக்கக்கூடிய பக்தி மட்டும்தான் அவர் பார்ப்பார். அதே மாதிரி டியூஸ்டே நம்ம வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஒரு காரியம் வந்துட்டு தொடங்கினா அது வந்துட்டு சரியாக நடக்காது சொல்லுவாங்க இல்லையா? அதுவும் பாபா வந்துட்டு டிவோட்டியாக நம்ம வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுவுமே வந்து வேலை செய்யாது. ஓகேங்களா? நான் வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒன் டைம் நான் வந்துட்டு தீபம் வந்துட்டு ஏற்றும் பொழுது நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்களாங்கிறது தெரியல. கோமியத்தை வந்து இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்துட்டு ஆயில் நினச்சிட்டு வந்து அந்த கொஞ்சோண்டு வந்துட்டு அந்த எண்ணெய் வந்துட்டு இருந்துச்சு. அது கூட அந்த கோமியத்தை வந்து சேர்த்து நான் வந்துட்டு தீபம் வந்து ஏற்றிட்டேன். அது என்ன தான் அப்படின்னு நினச்சிட்டு ஏற்றிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வழக்கமாக அந்த தீபம் வந்துட்டு எப்படி வந்துட்டு பிரைட்டாக இருக்குமோ அதே மாதிரி நல்லா பிரைட்டாக வந்துட்டு இது இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் செய்த அந்த அந்த காரியம் வந்து அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை. சரிங்களா? அது செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி, எந்த நாளாக இருந்தாலும் சரி, பாபா டிவோட்டிக்கு இந்த எல்லா நாளுமே வந்துட்டு ஒன்று தான். எல்லா நேரமுமே வந்துட்டு நல்ல நேரம் தான். ஓகேங்களா? எனக்கு நான் ஃபீல் பண்ண விஷயந்தான் அது. அதுதான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீஷித் அப்படின்ட்டு ஒரு ராயர். ஓகேங்களா? அவர் வந்துட்டு ஒன் டைம் வந்துட்டு இங்கிலாந்து வந்து போயிருக்காரு. அப்போ வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட் வந்து ஆகி அவருடைய கால் வந்துட்டு டேமேஜ் ஆகிடுது. அவர் வந்து ஊருக்கு வந்து சரி பாபாவை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு வந்து பாபாட்ட வந்துட்டு என்ன கேட்குறாருன்னா, என்னுடைய மன ஊனத்தை வந்துட்டு சரி பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. மன ஊனம்னா என்ன? நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகள். சரிங்களா? அது சரியான போதும். நம்ம இந்த உடலில் இருக்கக்கூடிய ஊனம் வந்து சரியாகணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அந்த உடல் ஊனம் வந்து நம்ம மனதை வந்து பாதிக்காமல் வந்துட்டு நம்ம வந்துட்டு செயல்பட்டோம் அப்படின்னா அந்த உடல் ஊனம் வந்து யாருக்குமே வந்து ஒரு பெருசாக வந்து தெரியாது. சரிங்களா?
அதனால அந்த லாயர் வந்துட்டு அதை தான் வந்து கேட்டிருக்காரு. ஓகேங்களா? ம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாதம் வந்துட்டு வந்து ஒன்று வந்து உண்டாக்குனார். சரிங்களா? ஆ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா நாக்பூரை சேர்ந்த பூட்டி அப்படிங்கிற அவர் வந்துட்டு ஒரு வந்து ஒரு ஒரு வசதியானவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்துட்டு பாபாக்காக அவர் வந்துட்டு ஒரு ஒரு மாளிகை மாதிரி ஒரு ஒரு பேலஸ் மாதிரி வந்து ஒன்று வந்து ஒரு கட்டிடம் வந்துட்டு உண்டாக்கினார். அதுக்கு வந்து நிறைய வந்துட்டு செலவு பண்ணார். என்ன அந்த இடத்துல தான் இப்போ நம்ம போய் பார்க்குறோம் இல்லையா? நம்ம என்ன பார்க்குறோம்? பாபாவுடைய கோயிலுக்கு அந்த ஷீரடி போனோம்னா அந்த கோயிலுக்குள்ளே போகிறோம் இல்லையா? அந்த 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 கோயில் வந்துட்டு இருக்கக்கூடிய இடம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பூட்டி வந்துட்டு உண்டாக்கின மாளிகை. என்ன சமாதி மந்திர். அந்த அந்த சமாதி மந்திருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப செலவு பண்ணி அதை வந்து உண்டாக்குனாங்க. நீங்கள் அதை வந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும் அது. வந்து அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய உடல் வந்துட்டு இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்துட்டு தயாராக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்குமே பார்த்திங்கன்னா பாபா வந்துட்டு அந்த சாதியை வந்துட்டு வந்து 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 கொண்டு வந்தா இல்லையா ஒரு வாதை. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு அதுதான் வந்து மக்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து அதை தான் வந்து பயன்படுத்துனாங்க மேக்ஸிமம். ஏன்னா அங்கே தான் வந்து ஸ்டார்டிங்கில் அது ஆரம்ப காலத்தில் வந்து பாபா வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு இருந்தார் இல்லைங்களா? அந்த வேப்ப மரம். அது நம்ம வந்து எப்பயுமே நம்முடைய எப்பயுமே நம்ம வந்துட்டு முன்னாடி இருந்த நிலையை வந்து நம்ம வந்து மறக்கவே கூடாது. நம்ம இப்போ வந்துட்டு எந்த ஸ்டேஜில் இருந்தாலுமே சரி, ரிச்சாக இருந்தாலுமே இல்லை புவராக வந்துட்டு இருந்தாலுமே நமக்கு முன்னாடி நம்ம வாழுங்காலத்தில் நமக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம வேணும்ன்ட்டு நினச்சவங்க நம்முடைய பெற்றோர்கள், இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்து மறக்கவே கூடாது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாபாவும் வந்து செய்தார். சரிங்களா? இந்த புக்கில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னாடி ஒன்றுமே வந்துட்டு இல்லாத இடத்துல 3 வாதாக்கள் வந்துட்டு உண்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இது எல்லாமே வந்து பாபாவுடைய மேஜிக்கு. சரிங்களா? அவர் செய்ய வைப்பார் நம்மளை. சரிங்களா? ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.